ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் வந்து அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே வந்து ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் வந்து இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது வந்து கலியுகம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். ஸோ நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே வந்து சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் வந்து நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கு? கடந்த 2 மாசமா நல்லா இருந்திருக்கும். இந்த மாதம் மட்டும் எப்படி இருக்கு? லக்னாதிபதி 6 போய் 8ல் உட்காந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். நம்ம லக்னாதிபதி 8ல் உட்காந்துட்டாரு. உடம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், தலை பாரமாக இருக்கிறது, தலைவலிக்கிறது, தேவையில்லாத டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு. 8க்குரியவர் அழகாக போய் 6க்குரியவர் 8ஆம் இடத்துல உட்காரும். 6, 8 அப்படின்னாலே கண்டிப்பாக ஆக்சிடெண்ட், ஏதாவது ஒரு வகையில் வந்து ஆக்சிடெண்ட். வண்டியில் போனால் இல்லை வேலை செய்யும்போது ஏதாவது ஒரு சின்ன சின்ன அடிகள் படும். ஆனால் அது வந்து பெருசாக இழப்புகளை கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் விரயங்களை கொடுக்கும். பார்த்துக்கோங்க, செலவுகள் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றியிருப்பீங்க, வாகனங்கள் வாங்கியிருப்பீங்க, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அதன் மூலியமாக ப்ராப்ளம். ஸோ தாய் மாமன் மூலியமாக பிரச்சனை. வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வேலையில் வந்து உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்னால ப்ராப்ளம். உங்களுடைய கெரியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ். இப்போ நிறைய பேர் ஒர்க் அட் ஹோம் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் வந்து ஒர்க் அட் ஹோம். அப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸு 6, 8 சம்மந்தப்படுது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ 6, 8 சம்மந்தப்பட்டாலே வந்து இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. முன்னாடி இப்போ ஒரு கிரகம் மாறுது அப்படின்னா அதுக்கு அந்த டிரான்சிட் முன்னாடி இந்த வேலையை செய்திருவார். இப்போது ட்ராவல் பண்ணும்போது படி பார்த்து, ஏன்னா செவ்வாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஏறுறது மலை ஏறுறது. அப்போ இந்த டைம் எல்லாம் வந்து ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி டூரில் போனால் நோ சான்ஸே இல்லை, வேண்டவே வேண்டாம். ஓகே, இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு முருகர் அப்படின்ற ஒரு கடவுள், வாராகியம்மன், லக்ஷ்மி நரசிம்மர், இதெல்லாம் வந்து செவ்வாயை குறிக்கும். ஸோ விருச்சிக லக்னத்துக்கு இந்த டைமில் இவங்களெல்லாம் கும்பிடலாமான்னு கேட்டால் வேண்டாம். இந்த மாதம் சுயஜாதகத்தில் அந்த தசாநாயகனை பொறுத்து நம்ம சொல்லலாம். இவங்கெல்லாம் கொஞ்சம் அன்ஃபேவராக இருப்பாங்க. சில பேருக்கு வந்து இவங்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு கடவுளாக இருப்பாங்க. ஏன்னா இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. இதெல்லாமே உண்மைதான். அப்போ புதன் யாரோட வீடு? அங்கே வந்து பெருமாள் தானே. ஸோ புதன் அங்கே செவ்வாய் இருக்கும்போது வாகனங்கள் மூலிமா ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ஒரு தடங்கள், வேண்டாம் வராதிங்க, இதெல்லாமே ஏதாவது ஒரு 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 காம்பினேஷன் இதெல்லாமே நடக்கும். நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஆனால் இதெல்லாமே இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நடக்கும். செவ்வாய் மாறுறதுக்கு முன்னாடி அதோட இம்பேக்டை கொடுத்துருவார். அப்போ 8க்குரியவர் வந்து 6க்குரியவர் 8ஆம் இடத்துல இருக்காரு. 8க்குரியவர் எங்கே இருக்கிறார்? 9ஆம் இடம். 9ஆம் இடம் விருச்சிக லக்னத்துக்கு பாதகாதிபதி.
அதைத்தான் நான் சொன்னேன். எக்ஸாம்பிள் பெருமாள் சொன்னதே அதுக்கு தான். நம்ம நிறைய சொல்லுவோம், யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி போகலாம் வேண்டாம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷனும் இங்கே வந்து குறிக்கும். யாராவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு வந்து வக்கர நிலையில் இருக்காரு. ஸோ 3, 4க்குரியவர் வந்து வக்கரமாக இருக்கிறதுனால 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஷோல்டர், தோள்பட்டை, இதெல்லாம் கொஞ்சம் பெயினாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது எலும்பு, அதுவுமே 9ஆம் இடத்துல போய் உக்காந்துட்டாரு. அப்போ வந்து எலும்பு பிரச்சனை, முட்டி வலி, அந்த எலும்பு சார்ந்த ஒரு பிரச்சனைகள் ஏதாவது வந்து நீங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க. ஏதாவது முட்டியில் அடிபடுறது உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதற்கான ஒரு காம்பினேஷன் சொல்கிறேன். இப்போ வந்து பொது பலன்களோடு இணைந்து சொல்கிறேன். அப்போ வந்து உங்களோட 2 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, 5 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இப்போ வந்து உங்களுடைய 9ஆம் வீட்டில் இருக்கிறார். விருச்சக லக்னத்துக்கு ராசிக்கு வந்து 9 பாதகாதிபதி. ஸோ அந்த பாதக ஸ்தானத்தில் குரு அமரும் போது இப்போ குரு அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக டிராவல் எடுத்துக்கலாம், தந்தை ஸ்தானத்தையும் எடுத்துக்கலாம், அதிர்ஷ்டத்தையும் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு தடை, தாமதம், தடங்கள். அப்போ வந்து லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா சொத்து ரீதியான பிரச்சனைகள், இட ரீதியான பிரச்சனைகள், ட்ராவலிங் மட்டுமே கிடையாது. அப்போ வேலையில் அஃபீஷியல்ஸ் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள், குழந்தைகள் வந்து நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கோக்குமாக்கா ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க. 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறாரு, 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறாரு. அப்போ உங்களுடைய 7, 12 சொல்லக்கூடிய சுக்கிரன் எங்க 11ஆம் இடத்துல போய் நீசமாயிட்டார். அப்போ கணவருக்கு ஏதாவது ஒரு செலவு, உங்களுடைய பார்ட்னர் மூலியமாக ஒரு விரயம், கணவர் மூலியமாக ஒரு விரயம், இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். யார் வீட்டில் விரயம்? புதனோட வீட்டில். புதன் எங்கே இருக்கிறாரு? பாதகாதிபதி வீட்டில். எல்லா கனெக்ஷனும் நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதத்தில் யார் சொல்கிற பேச்சு கேட்காதீங்க, அதுதான் விஷயம். உங்களுக்கு நீங்களே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன்னா லக்னாதிபதி 8ல் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா தான் எடுக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, இதுலேருந்து ஒரு சின்ன விஷயம்னா இது விச்சகம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கனால சொல்கிறேன். 8 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர், 8 அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள். ஸோ இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். சரி, அப்போ 9ஆம் இடமும் பாதகஸ்தானம் தானே, அது எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா கோவிலில் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, க்ளீன் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துடலாம். அப்போ உங்கள் சுயஜாதகத்தில் ஒருவேளை வந்து உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இப்போ 8ல் உட்காந்தாரு அப்படின்னா லக்னாதிபதியே வந்து ப்ராப்ளம். அப்போ வந்து தசாநாயகனே ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்னடா இது அர்த்தாஷ்டம சனி விலகி நம்ம நல்லா இருப்போம் தான் நினச்சேன் அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னென்ன நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத பிளான் பண்ணும். அதை கன்ஃபார்ம் பண்ணுறது கோச்சாரங்கள் தான். போன மாதம் வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், இந்த மாதம் நானே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கேன், மைண்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ராவல் பண்ண வைக்கும், ட்ராவல்லையும் பிரச்சனை. அதைத்தான் நான் சொல்கிறேன், எங்கேயுமே வந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது, வெளியே போனால் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னால் 2 பிரச்சனை அங்கே ரெடியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டிலே இருங்க, அமைதியாக இருங்க, அவ்வளோதான் விஷயம். புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா கடன் அப்படிங்கிற விஷயம் 8ஆம் இடம், அது வந்து இயங்க வைக்கும், வேண்டாம். அப்போ செவ்வாய் அந்த இடத்துல இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா ஏதாவது நிலம், வீடு போன்ற டாக்குமெண்ட்ஸை ப்ளச் பண்ணி கடன் வாங்க வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். 1 மாதம் தான் அமைதியாக இருங்க. செவ்வாய் மாறினதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து செவ்வாய் எங்கே பாதகாதிபதி. அப்போ அந்த 1 மாதமே நான் சொல்கிறது ஆகஸ்ட் ஃபுல்லாக செப்டம்பர் மிடில் வரைக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள்லாம் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, இப்போ 7 மணிக்கு முடிக்கக்கூடிய வேலை வந்து 11 மணி வரைக்கும் அப்படியே ப்ரொலாங் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். பட் ஓகே, வீட்டிலே இருந்து அந்த ஸ்ட்ரெஸ் அனுபவிங்க, வெளியே போகாதீங்க. ஸோ உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து ப்ராப்ளம் விரயங்கள் வருது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை தவிர்க்க பாருங்கள். பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அமைதியாக இருங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அந்த விஷயத்தை தள்ளி போட்டுருங்க. இல்லை நான் பேசுவேன் அப்படின்னா செவ்வாய் எங்கே ஆரம்பிச்சிருவார், 8ஆம் இடம் எங்கே ஆரம்பிச்சிடும். 8 அப்படிங்கிறது வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன், பிரச்சனை, இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத செலவுகளை கொடுக்கும். ஸோ விதியை மதியால் வெல்லணும். அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா நம்ம மீதியாக இருந்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை கடந்து செல்லலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஹெல்ப்பெல்லாம் பண்ணிங்கன்னா சரியாயிடும்.
ஜாக்கிரதையா இருங்க, கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணுங்க.